guys, welcome back to our channel Being Brown. ஸோ இந்த செட்டப் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இப்போ ஏன் இந்த கொஸ்டின் இவ சம்மந்தமே இல்லாமல் கேட்குறான்னு பார்க்குறீங்க? என்ன சம்மந்தம் இருக்கு? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரெட் புக் சேலஞ்ச் ரூல்ஸ் சொல்ல போலாமா? த ரெட் புக் சேலஞ்ச். இந்த புக்கோட ரூல்ஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாமா? ஸோ இந்த ரூம்குள்ளே இருக்க ஸ்பிரிட் அவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான மீடியம் தான் இந்த புக். அவங்க நம்ம கிட்ட என்ன பேச போகிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அது இந்த புக் மூலமா நம்ம கிட்ட பேசுவாங்க. ரூல் நம்பர் 2, இது ஓஜா போர்ட் மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர்ஸ் வராது, எஸ் ஆர் நோன்னு. அவங்க நம்ம கிட்ட சொல்ல வரத ஒரு ரேண்டமாக நம்ம ஒரு ஃபிங்கர் வச்சு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணோம், அதில் இருக்க சென்டென்ஸை ரீட் பண்ணோம். ஸோ அது எது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ரூல் நம்பர் 3, நம்ம நினைச்சாலாம் முடிக்க முடியாது, அவங்க நினைச்சாலும் நம்மளால முடியும். கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இந்த ரூம்ல ஏதாவது ஸ்பிரிட்ஸ் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட பேசுங்க. ஓப்பன் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க. இந்த ரூம்ல இருக்க ஸ்பிரிட்ஸ் கிட்ட நாங்க பேச விரும்புறோம். கண்ணை மூடுங்க. ஓப்பன். What had happened to the body? I held in my arms. ஓகே, அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? எனக்கு தெரியல. நெக்ஸ்ட், What had happened to the body I held that night? னா யாரையா கொலை பண்ணாங்களா? I held in my arms that last night. மேபி அவங்க கை மூலியமா அவங்க ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டாங்களா அந்த நைட்? பாடி கையில ஆர்ம்ஸ்ல வச்சிருக்காங்கன்னா they had an body. அவங்க வந்து அவங்க கையில ஒரு பாடி வச்சிருந்தாங்க. They had an hand. இங்க பாரு. What had happened to the body I held in my arms that night? என் கையில வச்சிருந்த பாடிக்கு அன்னைக்கு நைட் என்ன ஆச்சு? அதுதான் அர்த்தம். அவங்க கையில ஏதோ இருந்திருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க தான் சொல்லணும், எங்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்த क्वेश्चन நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். அது என்ன பாடி? அதுல அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க, எப்படி இறந்தாங்கன்னு கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் அவங்க நம்மள ஹார்ம் பண்ணுவாங்களா இல்லையான்றது நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நாங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண விரும்புறோம், ஆனா நீங்க எங்களை ஹார்ம் பண்ண மாட்டீங்க எந்த விதத்திலயும் நம்புறோம். நீங்க குட் ஸ்பிரிட்டா இல்ல பேட் ஸ்பிரிட்டா? ஓகே, I would like to hear about that. It sounds very interesting. எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. I would like to hear about that. It sounds very interesting. இப்போ என்ன சொல்ல வராங்க? உங்க கெட்டவங்களா நல்லவங்களா? நீங்க இன்னும் மாறி பதில் சொல்ற மாதிரி இருக்கீங்க. இது சர்காஸ்டிக்கா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. This is actually getting interesting. நீங்க குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா நம்ம கேட்கலாம், இன்னொரு வாட்டி கேட்கலாம், ஏன்னா எங்களுக்கு ஹார்ட் பீட் எகிறது. நிஜமா ஆக்சுவலி நாங்க இது ஸ்டார்ட் பண்ணும்போது விளையாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணோம், ஆனா இதோட சீரியஸ்னஸ் எங்களுக்கு இப்பதான் புரியுது. எனக்கு லிட்டரலா கூஸ் பம்ப்ஸ் வருது, என் பக்கத்துல இருக்கவங்களுக்கு அது தெரியுது. ஓகே, ஸோ क्वेश्चन இஸ், நீங்க குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா? I just happened to pick them by a pond somewhere and threw them into the first thing that came to hand. I just happened to pick them by a pond somewhere and threw them into the first thing. ஒருவேளை அவங்க அந்த மர்டரை பத்தி பேசுறாங்களோ? அதான் பிகாஸ் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து நான் வந்து என் கையில ஒரு பாடியை வச்சிருந்தேன்னு, இப்போ வந்து அதுக்கு ரிலேட்டடா ஆன்சர் பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்து ஏதோ ஒரு குளத்துல தூக்கி போட்டேன் அப்படின்னு அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரியே இருக்கு. Guys, this is really அவங்க கொலை பண்ணாங்களான்னு கேட்கலாமா? okay, sorry, ஓபன் பண்ணலாம். okay, நம்ம ஓபன் பண்ணலாமா? no, could be lying on the could be lying on the sofa reading a book. and might be playing on wood. Actually நான் இங்க வச்சிருக்கேன் ஃபிங்கரை. I felt an intense desire to go back to that little room of theirs. என்ன क्वेश्चन கேட்டோம்? அவங்க உங்க யார் கொலை பண்ணாங்க, என்ன நீங்க சொல்ற அந்த பாடியை நீங்க மர்டர் பண்ணீங்களா இல்ல என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து I felt an intense desire to go back to that little room of theirs. அவங்க ஏதோ கம்யூனிகேட் பண்ண விரும்புறாங்க. உங்களுக்கு இத பத்தி இன்னும் பேச விருப்பம் இருந்தா இத பத்தி இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
நிஜமா ஓகே. என்ன கொஸ்டின்? இத பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சோ தட் எங்களுக்கு புரியல. என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியல. My emotions go in that way and I can't see her clearly. I like her so much. I think my emotions go in that way. அவங்களுக்கும் எனக்கு இது எப்படி புரியுதுன்னா, அவங்களுக்கும் அவங்கள சம்பந்தப்பட்ட இன்னொருத்தவங்களும் இந்த இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த இன்னொரு பர்சனோட எமோஷன்ஸை பத்தி சொல்றாங்களா இல்லையான்றது தெரியும். And I can't see her clearly. இப்படி ரெண்டு உங்களுக்கு அவங்கள பார்க்கணுமான்னு கேட்கலாமா? அவங்கள மீட் பண்ணணுமா? அந்த ஒருத்தர் இங்க இருக்குமா? ஃபர்ஸ்ட் அவங்கள மீட் பண்ணணுமான்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு நிஜமா கூஸ் பம்ப்ஸ் வருது. ஓகே. ஸோ உங்களுக்கு நீங்க சொல்ற அந்த இன்னொரு பர்சனை மீட் பண்ணணுமா? அண்ட் அவங்க யாருன்றது நீங்க தான் சொல்லணும். Has the river bank continuing so long through it began into the sea. சம்பந்தமே நம்ம சொல்றீங்க, எங்களுக்கு புரியல. இது என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. ஓகே, அந்த ஒருத்தர் இந்த ரூம்ல உங்க கூட இருக்காங்களா? படி. Begins the third moment. Cello passage that begins the third moment. ஒருவேளை இங்க நம்ம இருக்க யாராவது ஒருத்தர் தேர்ட் பொசிஷன்ல இருக்கோன்ற மாதிரி சொல்ல வராங்களா? மேபி இருக்கலாம். இறந்துட்டீங்க, இந்த ரூம்ல ஸ்பிரிட்டா இருக்கீங்கன்னா நீங்க எப்படி இறந்தீங்கன்னு சொல்லுங்க. குட்டியா தொடங்க. ஃபர்ஸ்ட் பேஜஸ் article in the paper brought A small article in the paper brought the affair to close. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அஃபேர்ல இருந்து அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆர் இவங்க யார் கூடயாவது அஃபேர்ல இருந்து அவங்க இவங்களை ஏமாத்தினதுனால இவங்க ஏதாவது இறந்துருக்காங்களா நமக்கு தெரியல. ஸோ அவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ நீங்க மேலா ஃபீமேலா? லாஸ்ட் பேஜ் போடுங்க. தன்னா ஓகே. Took a suitcase and walked beside her to the train for the western suburb. மேபி அவர் மேலா இருக்கலாம், அவங்க சொல்ற கேரக்டர் ஃபீமேல். ரிலேட்டபிளா தான் இருக்கு. ஸோ இப்போ இங்க இருக்கிறது ஒரு மேல். ஸோ மக்களே, நீங்க நினைச்சு இப்ப ஆர்வமா நீங்க ஓபன் பண்ணி பேய் வருமா பேய் பேசுமான்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பேய் வரல, நாங்க தான் வந்து கட் பண்ணி இதெல்லாம் போடணும் அப்படி வரணும்னு நினைச்சீங்கன்னா. ஏன்னா அது சொல்ற ஆன்சர் எதுவுமே சம்பந்தமாவே இல்ல. ரேண்டமா அது ஒரு பேஜ் ஓபன் ஆகுது, சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு வருது, அதை ரீட் பண்ணுங்களேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்த 2 கொஸ்டினுக்கு உண்மையாலே ரிலேட்டபிளா இருந்தது. ஃப்ளூக்கா இருக்கலாம், அதனாலதான் நாங்க இதை சீரியஸா எடுத்துட்டு போனோம். ஆக்சுவலி எனக்கு நிஜமாவே கூஸ்பம்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் அண்ட் அவங்க மேலா ஃபீமேலா அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு எல்லாமே ஆக்சுவலி ஒரு 80% ரிலேட்டபிளா இருந்தது. ஆனா அந்த கொஸ்டின்ஸோட இன்டென்சிட்டி போக போக நாங்க அவங்கள பத்தி கேட்க ஆரம்பிக்க, நீங்க எப்படி இறந்தீங்க அப்படின்னு பார்க்கும் போது வச்சு பாத்தீங்கன்னா இதுல வர ஆன்சர்ஸ் எல்லாமே ரிப்பீட்டேட்டிவ் தான். ஆர் மேபி இங்க எந்த ஸ்பிரிட்ஸும் இல்லையோ இருக்கலாம். பட் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் போக போக எங்களுக்கு இது ரிலேட்டபிளா இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அது சொல்லும் போது கரெக்டா நாய் குலைக்குது. அது எனக்கு ஏதோ நம்பிக்கை இல்ல. சீரியஸ்லி இல்ல, இது இன்டென்ஸா போகுது அப்படின்னா இங்க நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அவங்களுக்கு இதை இங்க இருந்து ஸ்டாப் பண்ண விருப்பம் இருக்கா இல்லையான்றத நம்ம கேட்டு இதை முடிச்சிருவோம் இதோட. ஸோ எனக்கு ஆக்சுவலி இவ்வளோ நேரம் வரைக்கும் எந்த பயமுமே இல்லை, டு பி ஆனஸ்ட். ஆனா இப்போ நான் கரெக்டா இங்க எந்த ஸ்பிரிட்ஸும் இல்லைன்னு சொல்றப்போ நாய் குலைச்சது இது வீடியோல வந்து கேப்சர் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அது ஏதோ சிங்க் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இப்பவுமே கேக்குது. அது ஏதோ சிங்க் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம லாஸ்ட் கொஸ்டினா இந்த கேமை நாங்க முடிக்கிறோம்
அப்படின்றத அவங்க கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும். கேட்காம நம்மளால கேமை முடிக்க முடியாது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் அதுதான். இந்த கேமை விட்டு நாங்க வெளியில போலாமா? சம்பந்தமே இல்லை. ஸோ அது மாதிரி தான் சொன்ன மாதிரி சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒன்று வருது. ஸோ அகெயின் நம்ம வந்து இதே கொஸ்டின் கேட்க போறோம். அவங்க இந்த கேமை முடிக்கலாமா? எங்க எங்க வச்சிருக்கீங்க கைய? நீங்களே நல்லா பாருங்க. என்னது? Son had a tendency towards mental illness and specialist recommended group therapy for them. இப்ப எங்களை மென்டல்ங்களா இல்ல நீங்க மென்டலா? இப்ப நாங்க கேமை முடிக்கணும், சட்டுன்னு எஸ் சொல்லுங்க, இல்ல நாங்களே எடிட்டிங்ல எஸ் போட்டுப்போம். ஓகே, திரும்பி வைக்கலாம். இந்த ரூம்ல இருக்க ஸ்பிரிட் எங்க கேமை எண்ட் பண்ண விடுங்க. இருக்கீங்களோ இல்லையோ எண்ட் பண்ண விடுங்க. ஓகே, லெட்ஸ் ஓபன். டிமான்டி காலனி மாதிரி யாராவது உட்கார போறாரு. அமைதியா இருங்க. பிரேக்ஃபாஸ்ட் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு இப்ப யார் கேட்டா? நாங்க கேமை முடிக்கல. அவங்களுக்கு இங்க இருந்து போக விருப்பம் இல்லையோ? அப்படிலாம் நீங்க விருப்பம் இல்லாமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பா நீங்க போய் தான் ஆகணும். ப்ளீஸ், நாங்க இங்க இருந்து போய் இதுக்கப்புறம் தூங்கணும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இந்த கேமை முடிச்சுக்கலாம் ப்ளீஸ். எங்க கிட்ட பேசுற அளவுக்கு நாங்க இன்ட்ரெஸ்டிங்காவும் பேச மாட்டோம். எங்க வீடியோவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. சோ அகைன் நாங்க கேக்குறோம், இந்த கேமை நாங்க எண்ட் பண்ணோம். சோ ப்ளீஸ் கோஆபரேட். It leaves the disgusting aftertaste. So நம்ம லீவை ஏன் ஒரு சைனா எடுத்துக்க கூடாது? This leaves this disgusting aftertaste. இவ்வளவு நேரம் கலாய்ச்சிட்டோம், கோவம் வந்துருச்சோ? இங்க பாருங்க, இட் லீவ்ஸ் தி டிஸ்கஸ்டிங் ஆஃப்டர் டேஸ்ட்னு போட்டிருக்கு. கோவப்படுத்திட்டோமோ? பேசாம நம்ம அப்பாலஜிஸ் கேட்டு வெரி சாரி. உங்க அஃபேருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்க கேம் மட்டும் போடணும்னு நினைக்கிறோம். தயவு செய்து, எங்களுக்கு கொஞ்சம் பயமா வருது. இப்போ பாசிட்டிவான ஆன்சர் சொல்லுங்க, நாங்களே அதை எஸ் நினைச்சிட்டு நாங்களே போயிடுவோம். இந்த கேமை விட்டு நாங்க போனோம். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. Green farmland spread. Greenனா சிக்னல் வந்து எஸ்ன்னு தானே சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட் அவுட் இன் ஆல் டிரெக்ஷன். மேபி அவங்க இங்க இருந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ ஃபைனலி போலான்னு நாங்க நம்பி இந்த கேம் முடிக்கிறோம். ஆஃப்டர் டேஸ்ட் எல்லாம் எங்களுக்கு வேணாம். நாங்க நல்ல இன்டென்ஷனோட தான் வந்தோம். ஆக்சுவலி நாங்க வந்து இங்க ஏதாவது ஸ்பிரிட்ஸ் வரும், நாங்க பேசலான்ற ஆர்வத்தோட தான் வந்தோம். பட் ஒரு சில ஆன்சர்ஸ் உண்மையாலே ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தாலும் அது வந்து மேபி ஒரு கோயின்சிடன்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அண்ட் அந்த கேமை முடிக்கலாம்னு கேக்குறப்போ, அந்த செகண்ட் டைம் கேக்குறப்போ இருந்த ஆன்சருமே கொஞ்சம் ப்ரூட்டலா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க கொஞ்சம் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நடுவுல. எங்களுக்கு எந்த ஆன்சர்ஸும் ரிலேட்டபிளா இல்லைன்னு ஓகே இதெல்லாமே சும்மா நம்மளோட மைண்ட் செட் தான் அப்படின்னு மாதிரி நினைச்சோம். பட் நாங்க அத ஒரு இதுல கலாய்க்கும் போது திருப்பி எங்களுக்கு ஒரு ப்ரூட்டலான ஆன்சர் அப்ரைட்டா எங்க ஃபேஸ்ல வர மாதிரி இருந்துச்சு. சோ அதனாலதான் நாங்க சீரியஸா எடுத்துட்டு ஓகே நாங்க பண்ணதுக்கெல்லாம் ஒரு அப்பாலஜி கேட்டுட்டு எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுங்க, இந்த கேமை எண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம். அவங்களும் ஓகே கிரீன்ன்ற மாதிரி ஒரு லைன் ஒரு அஃபர்மேஷன் கொடுத்து இத we hope that it ends on a positive note and யாருமே இதனால அஃபெக்ட் ஆக மாட்டோம் நம்புறோம். அண்ட் இந்த கேமை வந்து வேற யாரும் வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் கொடுக்குது. ஆக்சுவலி அந்த வைப் இது நெகட்டிவ் ஃபீலிங்னு சொல்றதை விட இந்த டைம் இந்த மாதிரி கேண்டில்ஸ் லிட் பண்ணி பண்றது இட்ஸ் ஆக்சுவலி ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன். நீங்க அத நம்புறீங்களோ இல்லையோ, அது உங்களுக்கு உங்க ஆப்போசிட்ல ஸ்பிரிட் இருக்கோ இல்லையோ அப்படிங்கறதெல்லாம் அதை தாண்டி உங்களுக்கு அந்த ஒரு இந்த ஆராவே உங்களை அப்படி ஃபீல் பண்ண வைக்குது. இங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிரசன்ஸ் கொடுக்குது. அதுதான் நாங்க சொல்ல வரோம். இது அகைன் எங்களுக்கு உண்மையா பொய்யா, எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. பட் இன்னைக்கு வந்து இந்த சேலஞ்ச் ஃபெயில்ட். அண்ட் இது வந்து எனக்கு தெரியல, மேபி வேற யாருக்கா ஒர்க் ஆகிக்கலாம், பட் எங்களுக்கு ஒர்க் ஆகல. பட் சில ஆன்சர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நீங்க பாத்திருப்பீங்க, சில ஆன்சர்ஸ் வந்து நாங்க கேட்ட क्वेश्चनக்கு ரிலேட் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் தெரியல பேய் இருக்கா இல்லையான்றதெல்லாம் தெரியல. பட் நாங்க பேய் இருக்குன்னு நம்புவோம். நீங்க இருக்கா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, சோ வீடியோ முடிச்சுப்போமா? சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல நாங்க மீட் பண்றோம். பாய்.
ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு விஷயத்தோட ரிலேட் ஆச்சு. ஷட் அப் அண்ட் ஈட். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா நாங்கள் இந்த கேம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். சும்மா இது எதுவும் உண்மை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். இவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள வச்சு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். இறந்துட்டாங்க. அவங்கள யாருன்ற மாதிரி நாங்கள் காமெடியாக பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நான் பேசிட்டே இருக்கும் போது வந்துட்டு இப்போ ஷட் அப் அண்ட் ஈட்டுன்னு வருது. இப்போ நாங்கள் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், பீட்சா ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்போ வந்துடும்னு சொல்லிட்டு. அது வந்து இது எப்படி இருக்குன்னா மூடிட்டு சாப்பிடு ஆக்சுவலி ரிலேட் ஆகுது. இந்த கேம் போதும், இதோட நிறுத்திக்கோங்கன்னு சொல்ற மாதிரி. இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் சாரி கேட்டு இந்த கேமை முடிக்க போகிறோம். டோன்ட் டேக் இட் லைட்லி. சீரியஸாக இது வந்து பயங்கர நெகட்டிவாக இருக்குது. இது உண்மையாக பொய்யான்றதுலாம் நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வர தேவையில்லை. நம்புறவங்களுக்கு இது உண்மை.